போன எபிசோடு வந்து அந்த பொண்ணை ஹீரோ கப்பல் அழைச்சிட்டு போயிருப்பான். அதுல இருந்து நம்மளும் பாக்கி எபிசோட பாப்போம். அந்த கடலுக்குள்ள இருந்து ஒரு மான்ஸ்டர் வேற வெளில வருது. அது பாக்குறதுக்கு வேற ரொம்ப பெருசா இருக்கு. அந்த பையன் வந்து டிராகன் சவப்பெட்டியை வேற வெளில எடுத்துட்டு வரான். இங்க பாருங்கடா, அது சூரிய கடவுளோட தேர் தான். அப்ப புராணத்துல சொன்னது உண்மைதான். அந்த ராட்சசர்களுமே நகர்ற மாதிரி தெரியல, எல்லாரும் அந்த பாட்டை கேட்கற மாதிரி தான் தெரியுது. அந்த பதிவுல வேற இந்த இசையை கேட்க கூடாதுன்னு போட்டிருந்தது. என்னோட சத்திய வேற கொஞ்சம் அதிகமாக்கணும். ஜூனியர் சூ, நீ இந்த இசையை வச்சு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலான்னு பாக்குறியா? சீனியர் அவன் ஏதோ பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அவனை போய் பெருமையா பேசிக்கிட்டு இருக்க. ஏன்டா அவனால செத்த நேரம் அமைதியா இருக்க முடியாதா? அவனை போட்டு நீ எதுக்கு தொலை பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த பையன் திருப்பி தண்ணிக்குள்ளேயே போயிட்டான். அந்த மொத்த இடமும் திருப்பி பழைய மாதிரி மாறிட்டு இந்த இசையினால என்னால தாவம் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. இந்த மலைகளை கூட நவுத்த முடியும், குய்ய வச்சு கடலையுமே நவுத்த முடியும். ஈரம் வந்து அடுத்த லெவலுக்கு போன மாதிரி தான் தெரியுது. நைட் ஃபுல்லா நான் கேட்டதுல நானும் இப்ப 8th லெவலுமே போயிட்டேன். ஈரகிட்ட வந்து பான்ற ஒரு சத்தியமே இப்ப புதுசா இருக்கு. சீனியர் இப்பதான் கண்ணை திறக்குறாங்க. அது எல்லாமே மறைஞ்சு போயிட்டா. ஜூனியர் சூ, உனக்கு எதுவும் ஆகல? நேற்று நைட் ஏதாச்சும் சவுண்ட் கேட்டுச்சா? என்கிட்ட ஒரு மாத்திரை இருக்கு, இது வந்து ஆன்மாவுக்கு கண்டிப்பா உதவி பண்ணும். என்னோட ஒரு பரிசா எடுத்துக்க. இப்ப நீ என்ன முடிவா சொல்ற? நான் அதை கேட்கும்போது எனக்கு ஒரு குருவோட வழிகாட்டுதலுமே தெரிஞ்சது. அந்த 100 ஆவிங்களோட பாடல சில பேராலதான் கேட்க முடியும். நீ வேற ரொம்ப திறமையா தான் இருக்க. தாவரத்தை பத்தி வேற உனக்கு நல்லாவே தெரியுது. உன் எதிர்காலத்தை பத்தி யாராலுமே கணிக்க முடியாது அவ்வளவு சீக்கிரத்துல. சீனியர், நீ அவன் மேல ரொம்ப தான் அக்கறை காட்டுற. 3 நாட்களுமே அப்படியே ஓடி போயிட்டு. இந்த இடத்தோட பேர் வந்து ஷிஷான் தீவு. சீனியர் சொன்ன இடமும் இதான். என் கூட நீ வந்து எங்க அத்தையை பாக்குறியா? அவங்க கல்டிவேஷன் லெவலுமே ரொம்ப அதிகமானது. உன்ன மாதிரி ஆளுக்கு அவங்களுமே வழிகாட்ட ரொம்பவே ஆசைப்படுவாங்க. நீ வந்தனா அது உனக்கு பயனுள்ளதா இருக்கும். என்னால இப்போதைக்கு வர முடியாது, எனக்கு சில வேலைகள் இருக்கு. சீனியர் டிங், நீங்க உங்களை பத்திரமா பாத்துங்க. இவங்களை விட்டுட்டு ஹீரோவுமே இங்க கிளம்பிட்டான். இந்த பையன் கடைசியா கிளம்பிட்டானா? நானுமே சீனியரோட தனியா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு. ஜூனியர் சூ, உன் பயணத்தை நீ பாத்து போடா. இந்த பயணத்தை முடிச்சதுக்கு அடுத்து நானும் உங்ககிட்ட வந்து தாவரங்கள் எல்லாம் பத்தி கத்துக்கலான்னு இருக்கேன். அந்த அழகான பையன் வேற எனக்கு ரொம்ப தொலை கொடுக்குறான். நானும் இந்த லிசார் தீவுக்குமே இப்ப வந்துட்டேன். கேப்டன் சொன்ன மாதிரி இந்த பள்ளிகள் கரைக்கு வந்தாகணும். எனக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு ஏகப்பட்ட பேர் வந்திருக்கீங்களா? எல்லாரும் அந்த பள்ளி தோழத்தனம் தேடி வந்திருக்கீங்க. நான் வேற கல்டிவேஷன் பண்றதுக்கு அந்த ஆவி கல் வேற தேவைப்படுது. சவுண்ட் பேட்டை சேர்ந்து அவங்களை யாருமே நாங்க அனுமதிக்கிறது கிடையாது. உன்னோட உயிர் வேணுமா இல்ல உனக்கு ஆன்மா கல் வேணுமா? எனக்கு ஒண்ணெல்லாம் பார்த்தது, எனக்கு ரெண்டுமே தான் தேவை. எதுக்காக எங்களை அப்படி பாக்குற? அங்க இருந்து எல்லாருமே ஹீரோ அங்க போட்டு தள்ளிட்டான். இந்த மாதிரி கொலகாரெல்லாம் எதுக்கடா இந்த இடத்துக்கு வரான்? பாக்குறதுக்கு வேற நல்ல மாதிரி தெரியல. அவங்க கிட்ட போய் பிரச்சனை எல்லாம் பண்ணிடாத. நானும் கொஞ்சம் நாட்கள்ல 9th லெவல் போயிடுவேன். வஜ்ரா பிரிவுல யாரையாச்சும் பாதனா சமாளிக்கிறதுக்கு எனக்குமே நம்பிக்கை இருக்கு. இவனு தான் அந்த கடல் பேய்களா? இந்த கூட்டம் வந்து கடல் கொள்ளையர் கூட்டத்தை சேர்ந்தவனும். மத்த குழுக்களுமே இங்கதான் இருக்கா? இந்த இடத்துல எல்லா சக்திகளுமே கலந்துதான் இருக்கா? இந்த ஓல்டு மேன் கூட இந்த இடத்துல தான் இருக்கான். அதை வேற ஹீரோமே பாத்துட்டான். இவன் அதுக்காக இந்த இடத்துக்கு இப்ப வந்திருக்கான். இவன் கிட்ட வேற நான் என்னத்த பேசுறது? இவன் வேற பாம்பே குறுகுறுன்னு பாக்குறான். கடல் பள்ளிகளுமே கரையை நோக்கி எல்லாம் வந்துட்டு வெளில எல்லாம் பாக்குறது வேற ரொம்ப பயங்கரமா இருக்கு. அங்க இருக்கிற எல்லா குரூப்புக்குமே தெரிஞ்சுட்டு அது வெளில வந்தது. எல்லாமே பாக்குறது கெட்டாய லெவல்ல இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதுங்களோட ஒரு தோலை கொடுத்தாலே நமக்கு 5000 கல்லுகள் கிடைக்கும். எதுக்காக இன்னும் இந்த பயிலும் நகராம இருக்கானோ? நான் எவ்வளவு நேரம் தான் காத்து இருக்கிறது? நானே போய் உங்களுக்கு உதவி பண்றேன் அந்த தோலை உரிக்கிறதுக்கு. உனக்கு என்னடா அவசரம்னு கடல் கொள்ளையனுமே புடிச்சு இழுத்துட்டான் பட்டுன்னு. நீ தானே பாத்துங்களா சாகடிக்கிறேன்னு போன. நான் முதல்ல உனக்கு சாகடிக்கிறேன். அதுங்க விட்டுட்டு போற தோல் எடுக்கதான் இப்ப சண்டை நடக்க போகுது. அதுங்களோட தோலுமே அங்க வெளில வந்துட்டு எல்லாருக்கு இடையில வேற சண்டையுமே ஆரம்பிச்சுட்டு பாத்துக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும், நமக்கான நேரம் போந்துட்டு அதை எடுக்கிறதுக்கு ஈரமே உள்ள போந்துட்டான். ஈர வேற எல்லாரையும் பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்கான். வந்தவனு தான் அங்க பயங்கரமா அடி வாங்குறானோ. தம்பி, உன் மரணத்தை நானே உனக்கு கொடுக்குறேன். அவனோட அட்டாக்க ஹீரோமே தடுத்துட்டான். இங்க பாருடா தம்பி, எதுக்காக நீ பாய்சனை பயன்படுத்திக்கிட்டு இருக்க? அந்த இடத்த நோக்கி வேற ஒரு பெரிய கப்பல் வேற வருது. லிட்டு பிரிவை சேர்ந்தவனு தானே வருது. லிது பிரிவை சேர்ந்தவனு தான் இவனும். 4 பெரிய சக்தியில இவனுமே ஒரு ஆளு. அவன் அந்த பள்ளித்தோலை எடுத்துக்கிட்டான். இவன் அதுக்காக கடைசியா வந்திருக்கான். இங்க பாரு தம்பி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்த தான் வந்திருக்கேன். பாய்சனை வந்து நீ தான் பரப்பி விட்டியா? எனக்கு ரொம்ப வயசாயிட்டு நான் வேற தனியா தான் இருக்கேன். நம்ம 2 பேரும் ஒரு கூட்டணியை போட்டுக்குமா? கிடைக்கிறத நம்ம 2 பேரும் சரிபாதியா எடுத்துக்கலாம். நீ சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்க. இவன் அதுக்குன்னு ஒத்துக்கிட்டான். இவன்ட்ட வேற தீய எண்ணங்கள் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரியே தெரியுது. கரைக்கு இன்னும் கொஞ்சம் பள்ளிகளுமே வருது. நம்மள தேடி இவ்வளவு பெரிய பொக்கிஷம் வரும் நானே எதிர்பார்க்கல. இப்ப வந்திருக்கிறது எல்லாமே ரொம்ப பெருசு பெருசா இருக்கு. அதுங்களோட சத்தியமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதுங்க எல்லாமே கரையை நோக்கி தான் இப்ப வருது. எனக்கு தேவையான 4000 ஆவிகள் வேற கிடைச்சிட்டு பரவாயில்ல, நம்ம இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு போவோம். இவங்க எல்லாருமே நமக்கு ஒரு இடைஞ்சல் தான். அந்த தோல் எப்ப வெளில வரணும் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கானோ எடுக்கிறதுக்கு. கடைசி அது வேற வெளில வந்துட்டு அதை எடுக்கதான் எல்லாரும் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கானோ. குட்டி பையனும் கைக்கு கிடைக்கல, அதுக்கான கனவு கண்டுகிட்டு இருக்கேன். இது பிரிவு எதுக்காக இன்னும் உள்ள போகாம அப்படியே நிக்குது? அதை எடுக்கிறதுக்கு ஹீரோமே உள்ள இறங்கிட்டான். எல்லாருக்கு இடையில அங்க சரியான சண்டை நடக்குது. இந்த ஓல்டு மேன் வேற ஒரு பக்கத்துல வெறித்தனமா சண்டை போடுறான். அந்த ஓல்டு மேன் பட்டு ஹீரோ அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஹீரோ வாயில வந்து ஒரு குத்த விட்டுட்டான். மண்ணை பறந்துட்டு அந்த பாம்பு வந்து அந்த தோலை பட்டு ஆட்டையை போட்டுட்டு அந்த பாம்பு ஓல்டு மேன்ட்ட கொடுக்காம ஹீரோ கிட்ட கொடுக்குது. அது அப்படி பண்ணதை பார்த்தவன இவனுக்கே சரியான கோவம் வந்துட்டு அந்த இடத்துல இன்னொன்னு ஒரு தோலுமே வெளில வருது. வந்ததுல இதுதான் கொஞ்சம் விலை அதிகமானதா இருக்கு. இது பிரிவுல உள்ள ஒரு மாஸ்டர் தான் இவன். நமக்கு தரேன்னு சொன்னதுமே இப்ப வெளில வந்துட்டு. உங்க எல்லாருக்கும் நானும் ஒண்ணு சொல்றேன், யாருமே அது மேல ஆசைப்படுறாதீங்க. எல்லாருமே அதை எடுக்கிறதுக்கு தான் வேகமா போயிட்டு இருக்கானோ. அந்த பையன் வேற ஹீரோக்கு ஒரு பட்டுன்னு ஒரு அடியை கொடுத்துட்டான். அது எடுக்கிறதுக்கு வேற அங்க பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இங்க பாருடா தம்பி, நம்மளோட கூட்டணி எப்படி நீ மறந்துடாத. சீக்கிரமா இந்த 2 பேரும் சாகடிங்கடா எல்லாரும். தம்பி, நம்ம வேற அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டோம்னா பண்றது? ஹீரோ பண்ண தாகுதல்ல மேல இருந்து எரிக்கெல்லாம் மேல இருந்து விழுந்துகிட்டு இருக்கு வேகமா. இந்த பையன் வேற எல்லாரும் நிப்பாட்டிதான். இந்த தெய்வீக பள்ளித்தோல் எனக்கு தான் இப்ப சொந்தமாக போகுது. இந்த ஓல்டு மேன் அதை எடுக்கலான்னு போனா ஹீரோ பட்டு அவன் ஷேடோ வச்சு எடுத்துட்டான்.
அந்த ஓல்டு மேன் வேற இவன்கிட்ட அங்க வசமா மாட்டிக்கிட்டாரு. அதோ போறான் பாரு அந்த விஷ பை, அவன்கிட்ட தான் அது கண்டிப்பா இருக்கும். அவன்கிட்ட தான் கொடுக்க போறேன்னு இவர் ஹீரோ கிட்ட விட்டுறாரு. அவன் போட்டத வேற ஹீரோ கண்டுக்காம அங்க வந்து கிளம்பிட்டான். கேவா எங்களை பார்த்தா அவனுக்கு என்ன முட்டா பைய மாதிரி தெரியுதா? எவனை என் கிட்ட வர வேலை வச்சுக்காதீங்க, எல்லாத்தையும் ஒழுங்கா நிப்பாட்டிடுங்கடா. அப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா எங்க கிட்ட ரொம்ப திமிரா பேசுறேன். யாருன்னு உனக்கு தெரியாதா? இங்க பாருங்கடா, நீங்க தேடுற பொருள் ஒண்ணும் என்கிட்ட கிடையாது. நானுமே அதை எடுக்கவே இல்லை. பார்த்து தெரிஞ்சுங்கடா. நான் சொல்றது உங்களுக்கு பேச்சும் புரியும் நினைக்கிறேன். தம்பி இங்க பாரு, நீ எவ்வளவுதான் மறைக்க நினைச்சாலுமே அது என்கிட்ட மறைக்க முடியாது உன்னால. எல்லாரும் இப்ப ஹீரோவை சாவடிக்கிறது கிளம்பிட்டானோ, சின்ன பையன் அதை கொடுத்துறான்னு ஹீரோ எல்லாருமே துரத்திக்கிட்டு வரானோ. இங்க பாரு, நம்ம ஒண்ணு இந்த பிரச்சனைல ஒண்ணு தலையிட வேணாம். ஒழுங்கா என் கூட இப்ப வந்துரு, புரியுதா? அந்த ஓல்டு மேனமே இந்த பாம்பு தூக்கிட்டு ஓடி போயிட்டாரு. அந்த பயல் எல்லாருமே ஹீரோ அங்க சுத்தி வளச்சிட்டானோ. இதான் நேரம் பார்த்து ஹீரோ கீழே போட்டு இந்த பாயசம் எல்லாத்தையும் மொத்தமா வெடிக்க வச்சிட்டான். பாதி பேர் வசமா மாட்டிக்கிட்டானோ. ஹீரோ வந்து கடல் கனியோட தாயத்தை தான் அங்க பயன்படுத்துறான். ஹீரோ தாக்குனதுல அவனோட கத்தி வேற அந்த பொம்மைக்குள்ள வசமா மாட்டிக்கிட்டு அந்த பொம்மையுமே பட்டுன்னு வேற வெடிச்சிட்டு அந்த வெடிப்புல ஹீரோ செத்துட்டான்னு நினைச்சு இந்த 2 பேரும் ஆளுக்கு பாதி பங்கு போட்டுக்கலாம்னு பாக்குறானோ. அந்த நேரத்துல அந்த கல் வேற அங்க ஹீரோவை முழுசா காப்பாத்திட்டு ஹீரோட சத்தி வேற பயங்கரமா வெளில வந்துகிட்டு இருக்கு. அந்த 2 பேரும் ஹீரோ வேற காலி பண்ணலான்னு வரும்போது அவனோட பவரை வச்சு ஹீரோ அவனை 2 பேரும் அங்கேயே காலி பண்ணிட்டான். இந்த 2 பேரும் தப்பிக்கலான்னு பார்த்தா ஹீரோ கழுத்துலயே 2 பேருக்கும் போட்டுட்டான். இன்னும் யாராச்சும் இருக்காங்களான்னு தான் ஹீரோ தேடி பாக்குறான். இப்போதைக்கு ஹீரோ வந்து சின்ன படகுல தான் போறான். பெரிய கப்பல்ல போனாச்சு பிரச்சனை ஆயிடும். ஹீரோ சின்ன கப்பல் எடுத்துட்டு போறான். தண்ணிக்குள்ள ஒரு மிகப்பெரிய அரக்கா இருக்கிற மாதிரி வேற தெரியுது. ஹீரோ வந்து தண்ணிக்குள்ளதான் படகு ஓட்டிட்டு போறான். அந்த ஓல்டு மேன் பண்ணதை நான் கண்டிப்பா மறக்க போறது கிடையாது. ஹீரோ வந்து அவனோட கப்பலை தனியா அனுப்பியிருப்பான். அந்த கப்பலை வந்து ஏதோ ஒண்ணு தாக்கி மொத்தமா காலி பண்ணிட்டு ஹீரோட கப்பல் வந்து அழிஞ்சு போனது ஹீரோக்குமே தெரிஞ்சுட்டு நான் நினைச்ச மாதிரி இப்ப எவனோ ஒருத்தன் இருக்கானா. ஹீரோ வேற எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான். பட்டுன்னு ஒரு இடத்துல பதுங்கி இருந்து எப்படி ஹீரோமே தப்பிச்சிட்டான். எல்லாமே ஹீரோவை தேடிக்கிட்டு தான் வந்திருக்கும். எல்லாமே என்னதான் தேடி வந்ததுங்க. பட்டுன்னு பின்னாடி போயிட்டு தண்ணிக்குள்ள இருந்து ஹீரோமே வெளில வந்துட்டான். அவனுக்கு முன்னாடி வேற பீனிக்ஸ் பறவையுமே வந்து நிக்குது. அந்த பறவை போறத வாய பந்துக்கிட்டு ஹீரோமே பாக்குறான். அது போனதுக்கு அடுத்து கப்பலே ஒரு ஆட்டம் கண்டுட்டு அங்க இருந்தவன எல்லாருமே அப்ப இந்த பறவை பார்த்தா ஓடி போயிருக்கானுங்களா. பரவாயில்ல, நானுமே வீட்டுக்கு போனதுக்கு அடுத்து முத வேலையா அவங்கிட்ட போய் என்னோட காசை வாங்கணும். அந்த தெய்வீக பழித்தொல்லை எனக்கு கிடைக்கலனால பிரச்சனை கிடையாது. ஓரளவுக்கு இதுவாச்சும் என் கையில பதுக்கி இருக்கு. கண்டிப்பா இது ஆயிரக்கணக்கான ஆன்மீகங்களுக்கு போகும்னு நான் நினைக்கிறேன். அந்த விஷப்பாயில பத்தி நீ இன்னுமா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? அவன் கண்டிப்பா அந்த தீவுல நேரத்துக்கு செத்து போயிருப்பான். இன்னைக்கு நமக்கு எல்லாமே நல்லாவே நடக்குது. என் கடைக்கு வேற ஆட்கள் வர மாதிரி தெரியுது. அதுக்கு முன்னாடி போனவன்ல ஹீரோ வந்து அங்க மொத்தமா காலி பண்ணிட்டான். சுக்கிங் இன்னும் நீ உயிரோட தான் இருக்கியா சாகாம? அந்த இடத்துல அவன் அவ்வளவு பேர் சாகடிக்காம எப்படி விட்டானோ? இங்க பாருடா, நான் எப்ப சாவன் தான் நீ நினைச்சுக்கிட்டு இருந்தியா? என்னோட உபசரிப்ப உனக்கு காட்டுவா. அந்த தீவுல அந்த மொத்த பேரும் நீ போட்டு தள்ளிதான் இங்க வந்திருக்கியா? தம்பி நீ ஏதாச்சும் அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாத. ஹீரோ பட்டு வேற அடிக்கிறதுக்கு வந்துட்டான். ஹீரோ தாகன வாத்துக்கு ஏதோ ஒண்ணு வந்து தடுத்துட்டு நீ எதுக்காக இப்ப வெளில வந்த? நீ வர வேண்டிய நேரம் இப்ப கிடையாது. அவன் கடையை பாக்குறது ஏதோ ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறிட்டு அந்த ஓல்டு மேனுமே அந்த விடுதியை மொத்தமா தூங்க வைக்கதான் பாக்குறாரு. அந்த விடுதிக்கு உயிர் இருக்கிறது இப்பதான் ஹீரோக்கு தெரியுது. அவன் கண்ணுக்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு கண்ணு வேற பட்டுன்னு தெரிஞ்சுட்டு போகுது. அங்க நடக்கிறத சுத்தமா ஹீரோக்கு ஒன்னும் புரிய மாட்டுது. விடுதி உனக்கு ரொம்ப தூங்க தான் பிடிக்கும், எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பையனுக்கு மேல உன தொலை பண்ண மாட்டா, நீ கவலைப்படாத. நான் எல்லாத்தையும் நம்மள பாத்துக்கிறேன். இதுக்கு அடுத்து திருப்பி தூக்கத்துக்கு போறத பாரு. கடைசியா அந்த விடுதியை பழைய மாதிரி மாத்திட்டாரு. இங்க பாருடா தம்பி, என்னால எதை வேணாலும் தூங்க வைக்க முடியுன்றத மறந்துடாது. எனக்கும் அந்த மலைக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கு. இப்ப என்ன நீ என்ன சாக தானே அடிக்க போற? அதுக்கடுத்து திரும்பி கண்ணு திறந்து உனக்கு கண்டிப்பா சும்மா விடாது. அதுக்கடுத்து உனக்குமே எதுவும் கிடைக்காம போயிடும். என்னோட ஆவிகளை உங்ககிட்ட நான் வாங்குறதுக்கு போட்டு தான் வந்தேன். என்கிட்ட மிச்சம் இது போட்டு தான் இருக்கு, ஒழுங்கா எடுத்துக்க. என்ன நீ பாக்குற அந்த பையன் மேலதான் உனக்கு இன்னும் கவலையா இருக்கா? அந்த பையன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. உனக்கு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம்ன்றதே கிடையாது. ஒழுங்கா நீ வீட்டுக்குள்ள வந்துரு. சின்ன வயசுல இந்த பையன் ரொம்ப கொடூரமானவனா இருக்கான். ஒரு மீன் வேற செத்து போயிட்டு 7th பிக்ல இருந்து அதை பத்தி எந்த நடவடிக்கை எடுக்கிற மாதிரி எனக்கு சுத்தமா தெரியலையே. அந்த பொண்ணு சாப்பிட்டு இருக்கிற இடத்துக்கு தான் ஹீரோமே வந்திருக்கான். அந்த பொண்ணு வந்து சில விஷயத்தெல்லாம் பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோ கிட்ட சொல்லுது. இங்க பாருங்க, அந்த 2 பொண்ணுங்களுமே இன்னும் அவனை யார் சாகடிச்சாங்கன்னு தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இனிமே அந்த 2 பொண்ணுங்களுமே தீவிரமா தான் தேடிக்கிட்டு இருக்குங்க. ஆமா, அந்த 2 பேருமே நமக்கு கண்டிப்பா ஒரு தொல்லையா தான் இருக்கும். கொஞ்ச நாளா எனக்குமே எந்த செய்தியும் வந்த மாதிரி தெரியலையே. நகரத்துல ஹீரோ இல்லாதப்ப நடந்த விஷயத்தை தான் அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட சொல்லுது. இப்போதைக்கு பெருசா எந்த தகவலுமே இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஹீரோ போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் காசு கொடுத்துட்டு தான் போறான். ஹீரோ வந்து கேப்டன் தான் அதுக்கு அடுத்து பார்க்க போறான். அந்த 3வது டீம்ல வேற அந்த மீன் செத்து போயிட்டான். காம்படிஷனால அவனை யார் சாகடிச்சாங்கன்னு சுத்தமா கண்டுபிடிக்க முடியல. அவனோட 2 தங்கச்சிங்கிட்ட ஏதோ சத்தியெல்லாம் பயங்கரமா இருக்கிற மாதிரி தெரியுது. அதுங்க 2 பேரால கொலையாளிகளை வந்து ட்ராக் பண்ண முடியும்னு நான் கேள்விப்பட்டேன். நீதான் கொஞ்சம் பாத்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன். வேலையில இருக்கும்போது மேல இருந்து மீன் வாசத்தெல்லாம் வெளில வர வைக்காத. உன் கையில இருக்க பணத்துக்கான காசை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு மறக்காம. அவனுக்கு கண்டிப்பா நம்மள சந்தேகப்பட்டிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. நகரத்துல நம்மளால இருக்க முடியுமான்னு வேற தெரியல. நம்ம கப்பல வேற 3 நாள் கூட ரெடி பண்ணி ஆகணும். இவங்கிட்ட தான் இப்போதைக்கு ஹீரோ வந்து கப்பல சரி பண்ண கொடுத்துருக்கான். அதனாலதான் இவனை ஹீரோ இப்போதைக்கு பார்க்க வந்திருக்கான். பாருடா, அதோ போறா பத்தி அந்த பொண்ணு. அவதான் எல்லாரோட கனவு கண்ணியா இருக்கா. எனக்கு கூட அவளை பிடிக்கும் தெரியுமா. நான் கூட உங்ககிட்ட கேட்க மறந்துட்டேன். இதுக்கு முன்னாடி எந்த பயணத்துக்கு போயிட்டு வந்தேன்? நான் வந்து இந்த மாதிரி இந்த பள்ளி தீவுக்கு தான் போயிட்டு வந்தேன். அப்பனா உனக்கு அந்த தீவுல வச்சு தோல் கீழே கிடைச்சதா? அந்த போயிட்டு இருந்த பொண்ணுமே திரும்பி வந்து ஹீரோவை கூப்பிடுது. இங்க பாரு, நான் ஒரு மாத்திரை உருவாக்கலாம் தான் இருந்தேன். அதுக்கு கொஞ்சம் அந்த பள்ளி தோல்லாம் கொஞ்சம் தேவைப்படுது. என்ன பத்தி உனக்கு எப்படி தெரியும்? இங்க பாரு, நீ அடிக்கடி ஒரு
மருந்து கடைக்கு வந்துட்டு போவியே, அந்த கடையோட ஓனருமே நான் தான். நம்ம அடிக்கடி பாத்துருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இங்க பாருடா, நீங்க செஞ்ச மாத்திரை உண்மையாவே ரொம்ப அருமையா இருந்தது. இப்ப காசுக்கெல்லாம் பெருசா இங்க பஞ்சமே கிடையாது பாத்துக்க அவகிட்ட. அந்த பொண்ணுகிட்ட ஹீரோமே இந்த மாத்திரை கொஞ்சம் பேரம் பேசுற மாதிரி தெரியுது. இங்க பாருமா, உனக்கு அவன் தரேன்னு சொல்ற விலை வந்து ரொம்ப கம்மியானதுதான். நீ குடுக்குற எல்லா விலை மாத்திரையுமே நானே வாங்கிக்கிறேன். பேசாம நம்ம உட்காந்து மருத்துவத்தை பத்தி ஓரமா உட்காந்து பேசுவோமா? அவன் சொன்னதை கேட்டு ஹீரோமே அதை பத்தி பேசலாம்னு ஒத்துக்கிட்டான். ஜூனியர், நீ செய்யற மாத்திரை எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு. அதை எப்படி நீ சுத்திகரிக்கிற? 7th பிக்ல செய்யற மாத்திரையோட மாத்திரை ரொம்ப அருமையா இருக்கு. இவன் சொல்றத 2 பேரும் அங்க கேக்குற மாதிரியே தெரியல பெருசா. 2 பேருமே இங்க மருத்துவத்தை பத்தி தான் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருடா, நீ என்ன தானே தேடிக்கிட்டு வந்த? ஹீரோமே உன்னோட கப்பலை சரி பண்றதுக்கு அவங்க கிட்ட கொடுக்குறான். இது தப்பிச்சு போறதுக்கான படகு தானடா. நான் உருவாக்கி கொடுத்த 7th லெவல் படகு எங்கடா போனுச்சு? நீ பண்ணி கொடுத்த கப்பலோட கதை மொத்தமா முடிஞ்சுட்டு இந்த பயலுக்கு சுத்தமாவே கப்பலை பாத்துக்க தெரியல. நான் வேற 7th லெவல்ல உருவாக்கி கொடுத்தேன். அதுக்கு தேவையான பொருளை வேற நான் தான் பாதி எடுத்துட்டு வந்து போட்டேன். அந்த கப்பலுமே வேற ரொம்ப பழசாயிட்டு. அவன் கவலையில இருக்கிறத பார்த்தவன ஹீரோ அவங்க கிட்ட கொஞ்சம் காசை விட்டேஞ்சிட்டான். வாயை மூடிக்கிட்டு தான் ஹீரோ அவனை இங்க வெளியே போக சொல்லியிருக்கான். அவன் சொன்னது கிட்ட அவனுமே சத்தமே இல்லாம அப்படியே வெளில போயிட்டான். இந்த பயலுமே ஓரமா வந்து உள்ள என்ன எடுத்து பாக்குறான். அது உள்ள பார்த்தோன்னா அந்த கடல் பள்ளி தோல் தான் இருக்கு. அது கூட அந்த பாய்சன் கூட தான் சேர்த்து வச்சிருக்கான். இந்த பொருளை வச்சனால கண்டிப்பா அந்த 7th பிக்கே இல்லாத ஒரு கப்பலை என்னால உருவாக்க முடியும். இதை செய்யறதுக்கு எனக்கு ஒரு 10 நாள் கூட தேவை கிடையாது. அதுக்கடுத்து அந்த பொண்ணுமே இங்க கிளம்பி போயிட்டு 3 நாள் கழிச்சு அவனுமே அந்த கப்பலை செஞ்சுட்டான். நானுமே அதை செஞ்சு முடிச்சிட்டேன். என் படைப்புல இதுதான் பெரிய படைப்பு. இந்த கப்பலுக்கு வந்து தானாவே சரி பண்ணிக்கிற சத்தியமே இருக்கு. வேற உன்னோட பழைய கப்பல் மாதிரி இதாலையும் உருவத்தை மாத்திக்க முடியும், கவலைப்படாத. எவனோ ஒருத்தன் ஃபாலோ பண்றதுமே ஹீரோக்கு தெரிஞ்சுட்டு இவன் வேற கண்டிப்பா நமக்கு தொல்லையா தான் இருப்பானோ, இவங்களை கண்டிப்பா தூக்கிதான் நினைக்கிறேன். இளவரசி இந்த மாதிரி கப்பல் பயணத்தை முடிச்சுட்டு இப்பதான் ஒருத்தன் வெளில வந்திருக்கான். அந்த பேல நம்ம இனிமே விசாரிச்சு பாக்கல. அந்த சூக்கிங் பட்டு பண்ணி தானே வச்சுக்கேன். அவனோட உடம்ப துண்டு துண்டா வெட்டி எடுத்து அவனோட ஆன்மாவை எண்ணெயில போட்டு பொறிச்சிடுவேன். ஏற்கனவே என்கிட்ட கேப்டன் லீயுமே சொல்லி இருக்காரு, மீனை வெட்டுறதுக்கு ரொம்ப ஷார்ப்பான கத்தி தான் தேவைப்படும்னு சொன்னாரு.